சுந்தர் சியோட நடிப்பில் இந்த மாதம் 26ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருந்த படம் அரண்மனை 4. சுந்தர் சி, தமன்னா அந்த படத்தில் நடிக்கிறாங்க. இதே தேதியில் வந்து பார்த்திங்கன்னா சாய் தன்சிகா இவங்க வந்து முதலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா லீடாக நடித்து வெளியே வர்ற படம். இந்த படம் ப்ரூஃப். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மே 3ஆம் தேதி தேட்டருக்குள்ள ரிலீஸ் ஆகுது. குழந்தைகள் நடித்து வெளியே இருக்கிற குழந்தைகளுக்கான ஒரு படம் சம்மர் ரிலீஸ். இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா மே 3ஆம் தேதி தேட்டருக்குள்ள ரிலீஸ் ஆகுது. இதுக்குள்ள நம்ம இதே தேதியில் வந்து பார்த்திங்கன்னா ஹாலிவுட்லேருந்து ரிலீஸ் ஆக இருக்கிற த கிங்டம் ஆஃப் த பிளான் ஆஃப் த ஏப்ஸ் தமிழ் டப்டு வெர்ஷன் ரிலீஸ் ஆகுது. நாளைக்கு 5 மணிக்கு நம்ம புஷ்பா படத்துலேருந்து ஒரு பாடல், அதாவது முதல் பாடல் வெளியாக இருக்குதுன்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. 1000 கோடி கலெக்ட் பண்ண படம். இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய முக்கியமான 5 மொழிகளில் பேரண்ட் ரிலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேரண்ட் ரிலீஸில் வெளியான ஒரு படம். ராஷ்மிகா மந்தனா, அல்லு அர்ஜுன், ஃபகத் ஃபாசில் இவங்க நடித்து வெளியே வந்த படம். ஏற்கனவே ரிலீஸ் ஆக வேண்டிய படம். ஒரு சில காரணங்களால் இந்த படம் ரிலீஸ் கொடுக்கல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நாளைக்கு ஃபஸ்ட்டு சிங்கிள் கேட்க போகிறோம். வைபோடைய நடிப்பில் வெளியான தேட்டருக்குள்ள ரிலீஸ் ஆன ஒரு படம் ரணம். இந்த படம் வெற்றிகரமாக தேட்டருக்குள்ள ஓடின படம். ஷெரீஃப் ஸ்கிரிப்ட் அண்ட் டைரக்ட் பண்ணியிருப்பார். தேட்டருக்குள்ள சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடின படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் சமீபத்தில் ஓவர்சீஸில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளிஸ் 22 கோட்டா 2 பேருமே வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணியிருந்தாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிடிலையும் வந்து போன படம் சொல்லலாம். இந்தியாவுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஹா தமிழ் பிளாட்ஃபார்மில் வந்து இந்த படத்தில் ரைட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. மே 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறதா, அதை ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. யாரும் இந்த படம் பார்க்கல அப்படின்னா ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக கண்டிப்பாக இந்த படம் என்ஜாய் பண்ணுவீங்க.